ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒரே ஒரு முறை இந்த வராகி அம்மா சொல்றதை கேளு. நீ சாதிக்க பிறந்த பிள்ளை அல்லவா? சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து என் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனைகள் வந்துருச்சேன்னு துவண்டு போகக்கூடாது. இந்த உலகத்தையே ஜெயிச்சு வாழ்க்கையில நீ மிகப்பெரிய நிலைமைக்கு உயரத்தான் போற. நீ யாருக்கும் சளைத்த பிள்ளை கிடையாது. உன்னை விட நல்லா வாழ்றவங்களையும் உன்னை விட வளமான சிறப்பான வாழ்க்கை வாழ்பவர்களை பார்த்தும் நீ ஏன் தாழ்வாக உன்னை மனசுல நினைச்சுக்கிற? உன் எண்ணங்கள் எப்போதுமே உன்னை எந்த வகையிலும் குறைத்து கொள்ளாத அளவுக்கு உன்னை உயர்வா நினைக்க பழகு. மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்ச நீ, யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் போய் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு அனுசரணையா இருந்த நீ, இப்போது உனக்கு ஒரு கஷ்டம்ன்ற போது இப்படி சோர்ந்து துவண்டு போகக்கூடாது என் செல்லமே. உனக்கு ஆறுதல் சொல்ல மட்டுமல்ல, உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் எல்லாரும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, கெடுதல் செய்கிறாங்க, அல்லது உன்னை பற்றி கண்டுக்கவே இல்லைனா அதுவும் ஒரு வகையில் கர்ம வினைதான். அந்த வினையை தீர்ப்பதற்கும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்குமாக தான் இந்த வராகி அம்மா இப்போதும் உன்கிட்ட தனியாக பேச வந்திருக்கேன். அவ்வப்போது நேரம் கிடைக்கும்போது வராகி வராகின்னு என் பெயரை சொல்லிக்கிட்டே இரு. என்னை வழிபடுவதை நீ ஒருபோதும் நிறுத்தாதே. ஏன்னா நீ என் பெயரை சொல்ல சொல்ல என் மீது பக்தியை அதிகப்படுத்த உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை இந்த வராகி அம்மா உருவாக்குவேன். அதன் மூலமாக நீ இருளிலிருந்து மீண்டு வெளிவர முடியும். எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்க தொடங்கும். உன்னை நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்திய நபர்களை நினச்சி உன் மன நிம்மதியை இழக்காதே. எல்லா வகையிலும் உன் கஷ்டத்தை தீர்த்து கர்ம வினையை போக்கி உனக்கு துணையாக நான் இருப்பேன். கூடிய சீக்கிரம் நீ நினைக்காத, நீ யோசிக்காத, சிந்திக்கவே முடியாத மிகப்பெரிய அற்புதத்தையும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டுறேன். எப்போதும் நல்லதே நடக்கும்னு நம்பு. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ செய்கிற முயற்சிக்கு ஏற்றாற் போல உனக்கான முன்னேற்றத்தை மிகப்பெரிய அளவில் நான் தரப்போகிறேன். தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். இப்போது நீ பார்க்குற விஷயங்கள் எல்லாம் இவங்க எப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சாங்க, அவங்கக்கிட்ட எப்படி அவ்வளவு காசு வந்துச்சு, அவங்க எப்படி இந்த அளவுக்கு வசதியாக இருக்காங்கன்னு பார்க்குறியே. அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு காலத்தில் எப்பவும் ஒரு எடுத்த முயற்சிகளில் உறுதியாக விடாப்பிடியாக முயற்சி செஞ்சவங்களா, விடாமுயற்சி கொண்டவராகவும் துணிவான முடிவை எடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. எப்போவுமே முடிவெடுக்கும்போது தப்பாக போயிருமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காம துணிச்சலான முடிவை எடுத்து அதை தைரியமாக செயல்படுத்தும் போது தான் யாருக்கும் கிடைக்காத மாபெரும் வெற்றியை பெற முடியும் என் செல்லமே. எப்போதும் உனக்குள்ள அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். இருப்பதை வச்சு திருப்தியாக வாழ பழகு. உன் வாழ்க்கையும் அடுத்தவங்க வாழ்க்கையும் ஒப்பிட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உதவி செஞ்சு பழகுனவங்களுக்கு அடுத்தவங்ககிட்ட போய் உதவி கேட்கறதுக்கு மனசு இருக்காது, வாயும் வராது. ஆனால் எப்போதும் உதவி வாங்கியே பழகுனவங்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனசே இருக்காது. இதில் நீ முதல் ரகம். எல்லாருக்கும் உன்னாலான உதவியை செய்வியே தவிர யாருக்கிட்டையும் போய் உதவின்னு வாயை திறந்து கேட்க மாட்ட. அப்படிப்பட்ட உனக்கு நீ கேட்காமலேயே எல்லா உதவிகளையும் செய்ய கடமைப்பட்டுள்ள தாயாக இந்த வராகி அம்மா இருக்கிறேன் என் செல்லமே. கண்ணீர் துடைப்பதும் நீதான். அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கண்ணீரை துடைக்கிற நீயே உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கஷ்டம்னு வரும்போது கண்ணீர் விடுகிறாய். எல்லாரையும் கண் இமை போல பாதுகாக்கும் என் செல்ல பிள்ளையான நீ எல்லாரையும் கனிவோடு உபசரித்து யார் யாருக்கு என்ன செய்யணுமோ யோசித்து பொறுப்பாக நடந்துக்கிற. ஆனால் அதே நேரத்தில் நீ செய்கிற தப்பு இன்னொன்று என்னன்னா, எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்புகிறாய். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காசையும் கணக்கு போட்டு செலவழிக்கிற நீ அடுத்தவங்களுக்கு செய்கிறதுனா மட்டும் உடனே அதை செய்து விடுகிறாய். சாதிக்க துடிக்கும் நீ எல்லாரையும் நல்லபடியாக நம்புறதாலேயே பல பிரச்சனைகள் வருது. இனிமேலாவது அடுத்தவங்களுக்காக யோசிக்கிறதோட நிறுத்திடாம உனக்காகவும் உன் வாழ்க்கைக்காகவும் யோசி. இந்த உலகத்தில் தினம் எங்கேயாவது யாராவது இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி தினம் யாராவது ஒருவன் இறப்பதை பார்த்தும் கூட தனக்கென்னவோ மரணமே வராதுங்கிற மாதிரியும் தான் இந்த உலகத்தில் ஆயிரம் ஆண்டுகள் வாழ போகிற மாதிரியும் சில மனிதர்கள் அக்கிரமம் செய்கிறவங்களா அநியாயம் செய்கிறவங்களா இருக்காங்க.
அப்படி உன் வாழ்க்கையிலையும் உனக்கு எதிராக சதி செய்தவர்களை நினைச்சு நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். மழை பெய்யும் போது கொடையை விரிச்சவனே மழை நின்றாது. ஆனால் அந்த மழையில் இருந்து நனையாமல் அது உனக்கு துணையாக இருக்கும். அதே போலதான் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை பக்திங்கிறது உனக்கு உடனே வெற்றியை கொடுக்காது. ஆனால் வாழ்க்கையில் நீ எல்லா சவால்களையும் சங்கடங்களையும் சந்திப்பதற்கு உனக்கு தேவையான சக்தியை கொடுக்கும். அந்த குடை போலவே நான் உனக்கு துணையாக இருந்து பாதுகாத்து உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். எப்போதும் எதுக்காகவும் அழுதுகிட்டே இருக்காத, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. இந்த உலகம் உன் கண்ணீருக்கு எந்த விலையும் கொடுக்க போவதில்லை. அதனால கலங்குவதோ கண்ணீர் விடுவதோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. அதுக்கு ஒரு நல்ல முடிவை நான் கொடுப்பேன். உன்னுடைய மகிழ்ச்சியை கூட நீ அடுத்தவங்க கிட்ட தேட வேணாம். ஏன்னா இந்த உலகத்து மனிதர்கள் எல்லாரும் தான் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு அடுத்தவங்க மகிழ்ச்சிக்காக இங்கே யாரும் எதுவுமே செய்ய மாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீயே ஏற்படுத்தி கொள்ள முடிவெடு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. ஒரு மனிதனுடைய மனசும் அவனுடைய உள்ளமும் எவ்வளவு தூய்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெய்வீக ஆற்றல் இருக்கும். நீயும் ஒழுக்கத்தோடும் இறை நம்பிக்கையோடும் தியானத்தோடும் நல்ல சிந்தனையோடும் மற்றவங்களுக்கு உதவுற மனசோடும் இருந்தீனா நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அப்படியே பலிக்கும். ஆமேன் செல்லமே. ஒரே ஒரு முறை முயற்சி செஞ்சு பாரு. உன் மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ன்றதை உன்னால் உணர முடியும். அது உண்மையான பக்திக்கு மட்டுமே கிடைக்கும் வரம். நீ உண்மையான பக்தியோட நல்லெண்ணத்தோட நல்ல ஒழுக்கத்தோட இருந்தீனா இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை அப்படியே நடத்தி கொடுப்பேன். உன் மனசில் எப்போதும் நல்ல சிந்தனையையும் அன்பையும் வச்சுக்கோ. அதுதான் தெய்வ அருளை அடைவதற்கான வழியாக இருக்கு. தாகத்தில் தவிச்சுக்கிட்டு தண்ணி எடுத்து கொடுக்க கூட ஆள் இல்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கும்போது கண்ணுக்கு எதிரில் கொஞ்ச தூரம் தள்ளி இருக்க தண்ணியை கூட நம்மளால் எடுத்து குடிக்க முடியலையேன்ற நிலைமை வரும்போது எத்தனை கோடி பணம் இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? பல பேர் இந்த உலகத்தில் அப்படி தான் வாழ்கிறாங்க. கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சிடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனால் வயசான காலத்தில் உடம்பு முடியாமல் தண்ணி எடுத்து குடிக்க கூட முடியாமல் தூரத்திலேயே இருந்த அந்த ஒரு சொட்டு தண்ணீர் தன் வாய்க்கு தன்னுடைய நாக்குக்கு எட்டுமான்னு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த உனக்கு தேவையான தண்ணீரை பருகும் ஆற்றலை இந்த வராகி அம்மா கொடுக்க போகிறேன். அதுக்காக தான் காசு பணத்தை மட்டுமே சேர்க்காம தான தர்மம் செஞ்சு உடல் ஆரோக்கியத்தை நீ தக்க வச்சுக்கோ. உன்னால் உனக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய உனக்கான ஆற்றலை நீ உருவாக்கிக்கோன்னு சொல்ல வந்தேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் விட ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம்தான் மிக மிக முக்கியங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுருந்தீன்னா இழந்த செல்வத்தை எந்த வயசில் எப்போது வேணும்னாலும் மீட்டு கொள்ள முடியுமென்னு செல்லமே. உன்னால் முடியாட்டியும் உன் பிள்ளைகள் மூலமாக கூட நான் உனக்கான செல்வத்தை சேமிக்க வரவழைப்பேன். நான் உனக்கு கொடுத்த ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய வரம்ங்கிறதை உணர்ந்து கொண்டு அந்த வரத்தை பத்திரமாக பாதுகாத்து மன நிம்மதியோடு வாழ தயாராகு. யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலோ இழிவுபடுத்தினாலோ அந்த உறவே உனக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கி நிற்க கற்றுக்கோ. ஒருத்தர் உன்னை கஷ்டப்படுத்தும்படி பேசுகிறாங்க, உன்கிட்ட சண்டை போடுறாங்க, உன் மனசை நோகடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் மறுபடியும் மறுபடியும் அவர்களை உறவு சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிட்டு தேடி போகாதே என் செல்லமே. ஒழுக்கத்தோட உனக்குன்னு ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு மனசு சொல்கிறத கேட்டு உண்மையாய் நேர்மையாய் வாழ நினைக்கிற உன்னை இந்த வராகி அம்மா நல்லபடியாக வாழ வைக்கிறேன். ஓ மனசில் நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எந்த தவறும் செய்யாமல் கஷ்டமான நேரங்களையும் கூட சுலபமாக கடந்து வரும்படி உனக்கான மனபலத்தை இந்த வராகி அம்மா நான் கொடுப்பேன். நீ எப்போதும் நேர்மையோட வாழ கற்றுக்கோ. உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நடத்தி முடிக்கிறேன். தளராத இதயமும் தைரியமும் துணிவும் கொண்டவர்களுக்கு இந்த உலகத்தில் சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீ ஜெயிக்க போகிற, நீ சாதிக்க போகிற. உன்னை விமர்சிப்பவர்களையும் உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுபவர்களையும் நினச்சி நேரத்தை வீணடிக்காம உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய செயல்களில் கவனம் செலுத்து. உன் லட்சியங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றி
உனக்கான முன்னேற்றத்தை இந்த வராகி அம்மா நான் கொடுக்குறேன். எப்போதும் அடுத்தவங்களை பார்த்து அவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்வதோ தீய எண்ணங்களோடு அவர்களை பழிவாங்க நினைப்பதோ வேண்டாம். ஏன்னா கெட்ட எண்ணமும் பொறாமை குணமும் உன் வாழ்க்கையில் அழிவைத்தான் தருமே தவிர வெற்றியை ஒருபோதும் கொடுக்காது. அதனால முதல்ல இந்த தீய எண்ணத்தை தூக்கி போடு. உனக்கு கொடுக்க வேண்டியதை காலம் கொடுக்க தவறினாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதும் வருத்தப்பட்டு அழுகுவதும் உன் கைகளில் தான் இருக்குது என் செல்லமே. ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கான்னா அவன் சிந்திக்கும் விதத்தை பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் சிந்திக்கும் விதத்தை பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கையை உயருகிறது. பணக்காரர்கள் எப்போதுமே அவங்க வாழ்க்கையில இன்னும் உயர்றதுக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுல தான் கவனம் செலுத்துவாங்க. தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களில் இருந்து தனக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறணுன்ற விஷயத்தோட வேலை செய்வாங்க. ஆனால் ஏழைகள் எப்போதுமே தன்னை சுற்றி இருக்க பிரச்சனைகளையும் கஷ்டங்களிலுமே கவனம் செலுத்துறீங்க. நீங்கள் எதில் கவனம் செலுத்துறீங்களோ அதுதானே உன் வாழ்க்கையின் திசையை உருவாக்கும். நீ கஷ்டம், கவலை, தடை, பிரச்சனைன்னு இதையே பார்க்கறதுனால இதையே யோசிக்கிறதால உன் வாழ்க்கை இன்னும் கஷ்டமாகவே இருக்கு. இதை தாண்டி இந்த வெளி உலகத்தை பாரு. உன்னை சுற்றி நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. எதை எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையின் திசையை மாற்றி நம்ம முன்னேற்றத்தை பெறலாம்னு யோசி. உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல வழியை காட்டுறேன். நீ சிந்தனை செய்வதை மாற்றிக்கிட்டா உன் வாழ்க்கை தானாகவே மாறிவிடும் என் செல்லமே. நல்லவனாக இருந்தாலும் துன்பம் வரும், கெட்டவனாக இருந்தாலும் வசதி வரத்தான் செய்யும். வசதியும் துன்பமும் எல்லாருக்குமே பொதுவான விஷயங்கள் தான். ஆனால் வசதி வரும்போது அதை தக்க வச்சுக்கிட்டு துன்பம் வரும்போது அதை துரத்தி அடிக்க நீ கற்றுக்கணும். வாழ்க்கை சில சமயம் நீ பேசுகிறத கேட்காது, உன் அனுபவத்தை தான் கேட்கும். உன் அனுபவத்தை உனக்கு துணையாக வச்சுவிட்டு உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற தயாராகு. நல்ல மனசோடு நீ இருப்பதே உண்மையில் வெற்றிதான். உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருந்து எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.